VI யூசர்ஸ் VIயோட மூவிஸ் அண்ட் டிவிஸ்க்கான அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 20 OTT பிளாட்ஃபார்ம்ஸ் இணைச்சிருக்காங்க. இது உண்மையாலுமே உங்களுக்கு கிடைச்சிச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா VI ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ண உடனே VI ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட பிளான்குள்ளே போங்க. அங்கே கிளைம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளைம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டேப் பண்ண உடனே இங்கே நார்மல் வெர்ஷனா இல்லை ப்ரோவான்னு பார்த்துக்கோங்க. நார்மலில் பார்த்தீங்கன்னா வெறும் MX பிளேயர் சில OTT மட்டும் தான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதே கிளைம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா VIயோட மூவிஸ் அண்ட் டிவி ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரோக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ZEE5, சோனி லிவ், ஃபேன் கோடு இது எல்லாமே இருக்கும். சொல்லலாம் லைனஸ் கேட் இது மாதிரியான எல்லா OTTயும் இருக்கும். இது உங்களுக்கு இருக்கான்னு ஒன்ஸ் நாங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது செக் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா VI மூவிஸ் அண்ட் டிவி 20 OTTs in 1 அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ரீநேம் பண்ணியிருக்காங்க. முன்ன VI மூவிஸ் அண்ட் டிவிஸ் தான் இருந்துச்சு. இப்போ 20 OTT பிளாட்ஃபார்ம்ஸ் உள்ள இணைச்சிருக்கனால இந்த நேமையும் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே உங்களுக்கு 20 OTT பிளாட்ஃபார்ம் கிடைக்குமானா கிடைக்கும். சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ரீலாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நார்மல் வெர்ஷன்லையும் சில பேர் வச்சிருந்திருப்பீங்க. அதனால ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் லாகின் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற இந்த வகையான லிமிட்டடான பேனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் எந்தெந்த OTT உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லிடுவாங்க. இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதையுமே இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த OTT பிளாட்ஃபார்மை முதல்ல உங்களோட அப்ளிகேஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 7 டிவைஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். உங்க டிவைஸோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா 6 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க ஆண்ட்ராய்ட் டிவிலையும் கனெக்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல், தென் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி. இங்கேயுமே உங்களோட VIயோட VI மூவிஸ் அண்ட் டிவி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளிச் இந்த ஆப்குள்ளே இருந்துச்சு. ரீநேம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் அப்டேட் வந்திருக்கணும். என்னோட கணக்குப்படி கண்டிப்பாக வந்திருக்கணும். ஸோ இந்த பேட்ச் அப்டேட்டை அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸான அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான முறை லாக் அவுட் ஆகிற மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வந்து சேம் நம்பரை லாகின் பண்ணியிருந்தாலும் சரி, ஒன்ஸ் அகெயின் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்படி பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். சில நேரங்களில் ஓல்டான பிளானோட அந்த கிளிச்சே இங்கேயுமே பிடிச்சிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக MX பிளேயரில் வந்து பண்ணதே தான் இங்கேயும் ஆகும். இங்கே QRஓ இல்லை மொபைல் நம்பரோ போட்டு OTP கொடுத்தோ இல்லை ஸ்கேன் பண்ணியோ பார்த்தீங்கன்னா டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வந்துடும். இங்கே 2 வெர்ஷன் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மொபைல் வெர்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவி வெர்ஷன். இங்கே ஒரு 4லேருந்து 3 OTT ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். OTT பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறும்னு சொல்லலாம். சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வெர்ஷனுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, சிலது டிவி வெர்ஷனுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பல சிமிலாரிட்டிஸ் மாறலாம், சில பல டிஃபரன்சியேஷனும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சோனி லிவ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபிளெஜாக எடுக்கும். இங்கே நீங்கள் சோனியோட மற்ற டிவிஸ் அண்ட் மூவிஸ் இது எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக வீடியோ போடுறேன். இப்போ சிமிலாரிட்டியாக என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். சோனியோட லைவ் டிவி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன டிவிஸ் இருக்கோ அதெல்லாமே பார்த்துக்க முடியும். கூட பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்பெசிஃபிக்கான ப்ரோக்ராம்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும்னு சொல்லலாம். சில பல டாக்குமெண்ட்ரிஸ், மூவிஸ், நியூ ரிலீஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சோனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் OTT பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ZEE5யும் சொல்ல முடியும். ZEE5லையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் அண்ட் அவங்களோட டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் வெப் சீரிஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா லைவ் டிவி சேனல்ஸுமே இவங்கள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ என்ன கரண்ட்ல ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஜீ நெட்வொர்க்கோட மற்ற லைவ் டிவிஸையும் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இது உண்மையாலுமே தட் இஸ் வெரி வெரி குட். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதே விஷயம் தான் ZEE5ல இருக்க போது. என்ன ZEE5ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெர்சடைலான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக டிஸ்பிளேவா தெரியும். கூட பார்த்தீங்கன்னா உங்களோட சஜஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரியும் சஜஷன்ஸ் வந்து அடாப்ட் ஆகிக்கும். இதே மாதிரி தான் MX பிளேயர் எல்லாத்துலேயும் நார்மல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் கொடுக்குறாங்க. ஃபேன் கோட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன் கோடை நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபேன் கோடில் என்ன விஷயம்னா ஒரே விஷயம் தான், ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட், ஃபுட்பால் அண்ட் பார்த்தீங்கன்னா கார் ரேசிங், மற்ற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் மற்ற OTT பிளாட்ஃபார்ம்ஸும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போடுறேன். இது வந்து பெரிய லாங் சாப்டராக போக வேண்டியது. ஸ்டாண்டர்டாக இதுதான் விஷயம். இதில் என்னென்ன விஷயத்தை நார்மலைஸ்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும், மூவிஸ், டிவி ஷோஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். மொபைல் வெர்ஷனாக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். என்ன இண்டிவிஜுவல் ஆப்குள்ள பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அது இங்கே மிஸ் ஆகிரும். பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணல. நீங்கள் ஆடியோவை வந்து ஸ்விட்ச் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் ஆட் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா
மீடியாவோட கன்சப்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். டேட்டா சேவிங் மோடு கூட பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். இதில் என்ன வந்து ஹைலைட்டிங்கான விஷயம்னா சஜஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் உங்கள் சர்ச்சை பொறுத்து. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சில நியூவான மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஸ்பிளே பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஆனால் இங்கே அது வந்து கொஞ்சம் கம்மியாக நடக்கும், நீங்கள் தேடி போய் பார்த்தா தான் உண்டு. ஸோ இதுதான் வித்தியாசம். இன்னும் இன்டெப்த்தான வீடியோ வந்துகிட்டே இருக்குது, அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.